3.2 கோடி கொசுக்கள் உள்ளே விட தயார். கூகுள் எடுத்த புதிய முயற்சி, ஆடிப்போன அமெரிக்கா. நோய் பரப்பும் கொசுக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கத்தில் சிறப்பு முறையில் தயாரிக்கப்பட்ட 3.2 கோடி, அதாவது 32 மில்லியன் கொசுக்களை அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் புளோரிடா மாகாணங்களில் சில பகுதிகளில் வெளியிடுவதற்கு கூகுள் நிறுவனம் அனுமதி கேட்டுள்ளது. இந்த வித்தியாசமான திட்டம் 2 ஆண்டுகள் கண்காணிக்கப்பட்டு அதன் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆய்வும் செய்யப்பட உள்ளது. பொதுவாக கொசுக்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் அவற்றின் எண்ணிக்கையை குறைப்பதில் கவனம் செலுத்தப்படுவதே வழக்கம். கொசுக்கள் தொடர்ந்து உற்பத்தியாக விடாமல் கொசுக்கள் அழிக்கப்படும். ஆனால் கூகுள் இப்படி ஒரு புதிய மாறுபட்ட அணுகுமுறையை ஆராய்ந்து வருகின்றது. இந்த திட்டத்திற்காக அமெரிக்க அரசு அமைப்புகளிடம் கலிபோர்னியா மற்றும் புளோரிடாவின் குறிப்பிட்ட பகுதிகளில் 3.2 கோடி கொசுக்களை வெளியிட அனுமதி கோரி கூகுள் விண்ணப்பித்துள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் கொசுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது அல்ல, மாறாக மனிதர்களுக்கு நோய்களை பரப்பும் கொசுக்களின் எண்ணிக்கையை குறைப்பதே ஆகும். இந்த திட்டம் ஒரே நேரத்தில் செயல்படுத்தப்படாது. அதற்கு பதிலாக 2 ஆண்டுகள் காலப்பகுதியில் பல்வேறு கட்டங்களாக கொசுக்கள் சுற்றுச்சூழலுக்குள் விடப்படும். இதன் மூலம் ஆய்வாளர்கள் திட்டத்தின் விளைவுகளை தொடர்ந்து கண்காணித்து தேவை எனில் அதில் மாற்றங்களை மேற்கொள்ள முடியும். கொசுக்கள் வெளியிடப்பட்ட உள்ள பகுதிகளில் கொசுக்களால் பரவும் நோய்கள் அதிக அளவில் பதிவாகியுள்ள இடங்களாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இதன் மூலம் நோய் பரவலை குறைப்பதில் இந்த முயற்சி எவ்வளவு பயனுள்ளதாக உள்ளது என்பதை மதிப்பீடு செய்ய கூகுள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பயன்படுத்தப்பட உள்ள கொசுக்கள் நோய் கிருமிகளை பரப்ப முடியாத வகையில் சிறப்பு முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. அதாவது ஆண் கொசுக்கள் மட்டுமே இதில் விடப்படுகின்றன. இந்த கொசுக்களுடன் இணையும் பெண் கொசுக்கள் இடும் முட்டைகள் பொரிக்காது என்பதால் காலப்போக்கில் கொசுக்களின் எண்ணிக்கை கணிசமாக சரிவடையும். இதன் மூலம் நோய்கள் பரவும் வாய்ப்பை குறைப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். தீங்கு விளைவிக்கும் நோய்க்கிருமிகளை பரப்பக்கூடிய கொசுக்களின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் கொசுக்கள் மூலம் பரவும் நோய்களின் அபாயத்தையும் கட்டுப்படுத்த முடியும். அமெரிக்காவிடம் இந்த திட்டத்திற்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த 2 ஆண்டுகள் கொசுக்கள் வெளியிடப்படுவதால் ஏற்படும் விளைவுகளை நிறுவனம் தொடர்ந்து கண்காணிக்கும். இந்த ஆய்வின் மூலம் கிடைக்கும் தரவுகள் மற்றும் முடிவுகளின் அடிப்படையில் இதுபோன்ற திட்டங்களை எதிர்காலத்தில் விரிவுபடுத்துவது அல்லது மாற்றங்கள் செய்வது குறித்தும் முடிவுகள் எடுக்கப்படும். முள்ளை முள்ளால் எடுப்பது என்பது போல கொசுக்களை காலி செய்ய கொசுக்களையே களமிறக்கும் கூகுளின் இந்த திட்டம் தற்பொழுது ஆய்வில் இருப்பதால் இதற்கு அமெரிக்க கட்டுப்பாட்டு அமைப்புகள் அனுமதி வழங்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்த பிறகு இறுதி முடிவெடுக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. கொசுக்களை அழித்தால் அது சூழலியலில் வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் என்ற ஒரு கருத்தும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது.